அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வியாழ பயிற்சி 2024 இந்த ஆண்டு நிகழும் முக்கிய ஜோதிட நிகழ்வுகளில் வியாழ பகவானின் பயிற்சியும் ஒன்று. வியாழன் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுது. வேத ஜோதிடத்தில் வியாழனின் பயிற்சி குறிப்பிடத்தக்கது. வியாழன் சஞ்சரிக்கும் போது வியாழனின் பார்வை விழும் வீடுகள் அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வையை வழங்குகின்றன. இதன் விளைவாக நபருக்கு சுப விளைவுகள் ஏற்படும். ஜோதிடத்தில் வியாழன் ஜீவா என்றும் குறிப்பிடப்படுது. சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் 2வது கிரகம் வியாழனாகும். சுமார் 13 மாதங்களில் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுகிறது. வியாழன் தனது சொந்த ராசியான மீன ராசியிலிருந்து வெளியேறி ஏப்ரல் 22, 2024 அன்று தனது நண்பரான செவ்வாய் ராசிக்குள் நுழைந்தார். இப்போது வியாழன் 2024இல் ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார். தேதி மற்றும் நேரத்தின் அடிப்படையில் வியாழன் மே 1, 2024 அன்று பிற்பகல் 14:29 மணிக்கு ரிஷபராசியில் பயணிக்கும். அதன் பயிற்சிக்கு 2 நாட்களுக்கு பிறகு மே 3, 2024 அன்று மதியம் 22:08 மணிக்கு வியாழன் பயிற்சியாகும். அங்கு அது பிரகஸ்பதி தாராதூபம் அல்லது குரு தாராதூபம் என்று அறியப்படும். மேலும் ஒரு மாதத்திற்கு பிறகு ஜூன் 3 அன்று 2024 அதிகாலை 3:21 மணிக்கு அது உயரும். உதாரணமாக, வியாழன் அஸ்தமிக்கும் காலத்தில் திருமணங்கள் நடத்தப்படுவதில்லை. மேலும் வியாழன் மீண்டும் உதயமாகும் போது தொடரும். வியாழன் இந்த ரிஷபராசியில் தனது பிற்போக்கு இயக்கத்தை அக்டோபர் 9, 2024 அன்று காலை 10:01 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 4, 2025 மாலை 13:46 வரை பிற்போக்கு இயக்கத்தில் இருக்கும். வியாழன் ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை அதிகரிக்கும் கிரகமாக கருதப்படுது. மற்றும் வியாழனின் அம்சம் எந்த வீடுகளில் காணப்படுகிறதோ அந்த வீடுகள் மற்றும் அவற்றின் சுப அம்சத்துடன் தொடர்புடைய வெகுமதிகளை பலப்படுத்துது. 2024இல் ரிஷபராசியில் வியாழன் பயிற்சி உங்களை எப்படி பாதிக்கிறது என்பதையும், வியாழன் பயிற்சி 2024இல் இருந்து என்ன மாதிரியான பலன்களை பெறுவீங்க என்பதை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். வியாழன் பயிற்சியில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மகர ராசி. வியாழன் 3வது மற்றும் 12வது வீடுகளுக்கு அதிபதியாகவும் மகர ராசிக்கு காரணி கிரகமாகவும் மாறுகிறார். இந்த பயணத்தின் போது அவர் உங்கள் 5வது வீட்டிற்குள் நுழைவார். வியாழனின் சஞ்சாரத்தின் விளைவாக நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க. சரியான எண்ணங்கள் உங்களுக்குள் இருந்து வெளிப்படும். மதப்பணி, ஆன்மீகம் மற்றும் பிரதிபலிப்பு மற்றும் சமூக ரீதியாக நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு பிறக்கும். இதனால் நீங்கள் தவறுகளுக்கு பயப்படுவீங்க மற்றும் மனம் திருந்த வேண்டும் என்று நினைப்பீங்க. உங்கள் புத்தி, மனம், அறிவு வளரும். நீங்கள் நல்ல நபர்களை சந்தித்து அவர்களின் நிறுவனத்தால் ஆதாயம் பெறுவீங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும்படியாக நடந்து கொள்வாங்க. உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படிதலிடம் இருப்பாங்க. அவர்களுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீங்கள் திருமணமானவராக இருந்தால் இந்த வியாழன் பயிற்சி குழந்தை பேறு பற்றிய அற்புதமான செய்திகளை உங்களுக்கு கொண்டு வரும். ஒரு குழந்தை வேண்டும் என்ற ஆசையை உணர முடியும். இந்த போக்குவரத்து காதல் விவகாரங்களின் நன்மை பயக்கும் மற்றும் உங்கள் உறவை மேம்படுத்த உதவும். வியாழன் பயிற்சி 2024 படி இங்கு அமைந்துள்ள வியாழன் உங்கள் 9வது வீடு, 11வது வீடு மற்றும் முதல் வீட்டை, அதாவது உங்கள் ராசியை நோக்குவார். கல்வி நோக்கங்களுக்காக அதிக தூரம் பயணம். நீங்கள் புதிதாக ஏதாவது படிக்க விரும்புகிறீர்கள். தொடர்ந்து கல்வி பயின்று வெற்றி பெறலாம். உங்கள் வருமானம் கணிசமாக உயரும். உங்கள் வேலைவாய்ப்பு மாறி முன்பை விட அதிக ஊதியத்துடன் வேறொரு வேலையை பெறுவீங்க. பொருளாதார முன்னேற்றத்தை கவனிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும்.
சரியான எண்ணங்கள் உங்கள் மனதில் நுழையும். உங்கள் முடிவெடுக்கும் திறன் மேம்படும். மேலும் அது உங்கள் எல்லா பணிகளையும் செய்து முடிக்கும். உங்கள் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க வேண்டும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, குளித்த பின்னாடி குங்குமத்தை தேகத்தை நெற்றியில் தடவணுங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும். மகர ராசி பகுதி 2. வாழ்க்கையில் முன்னேற எதிர்நீச்சல் போடவும் தயங்காத மகர ராசி அன்பர்களே, நீங்கள் நேர்மை நியாயமாக நடக்கிறவங்க. இந்த மாதம் வீண் அலைச்சலை தரும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறதில்ல தாமதம் உண்டாகலாம். மனசில் தெளிவு உண்டாகும். ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்யும் எண்ணம் தோன்றும். அவசரமான முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. பணம் வரும் வாய்ப்பு உள்ளது. தொழில் வியாபாரம் தொடர்பான கடித போக்குவரத்தால் அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரம் விரிவுபடுத்துறது தொடர்பான திட்டங்கள் தோன்றும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணங்களால் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும். மேல் அதிகாரிகள் கூறுவதை மறுத்து பேசாமல் அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்லதே. குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும். தெளிவான முடிவுகள் மூலம் நன்மை உண்டாகும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது, மனம் விட்டு பேசி எடுக்கிறது நல்லது. குடும்பத்தில் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீங்க. குடும்ப வருமானம் அதிகரிக்கும். பெண்களுக்கு எதிலும் ஆக்கப்பூர்வமாக செய்து வெற்றி காண்பீங்க. மனசில் இருந்த குழப்பம்லாம் நீங்கி உங்களுக்கு தெளிவு உண்டாகும். கலைத்துறையினருக்கு உங்கள் தொடர்ச்சியான முயற்சிகளால் மட்டுமே புதிய வாய்ப்புகளை பெற முடியும் என்ற நிலை இருக்குது. மற்றவங்களை நம்பாமல் நீங்களே நேரடியாக பார்க்க வேண்டியவங்களை பார்த்து பேசுகிறது தான் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடாது. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தவறினாலும் வாய்ப்புகள் கை நழுவி போய்விடக்கூடும். அரசியல் துறையினருக்கு உங்களுக்கு தரப்பட்டுள்ள பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்றி தலைமையின் பாராட்டுகளை பெறுவது இப்போதைய நிலையில் மிக கடினமாக இருக்கக்கூடும். பொறுமையாக இருந்து உங்கள் பணிகளை பழுதில்லாமல் செய்து தலைமையின் நன்மதிப்பை பெறுவீங்க. மிக பெரும் பொறுப்பான பதவிகளை பெற்று மகிழவும் வாய்ப்புண்டு. மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பதும், பாடங்களில் இருக்கும் சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொள்வதும் வெற்றிக்கு உதவும். மகர ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வியாழப்பெயர்ச்சியில் மகர ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.